வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4க்கான போட்டித் தேர்வுகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். 2026ஆம் ஆண்டு இந்தியா கொண்டாடிய குடியரசு தினம் எத்தனையாவது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் வந்து 77வது குடியரசு தினம் தான் சரியான பதில். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி 26, அதாவது 1915 வந்து இந்திய அரசியலமைப்பு அமலுக்கு வந்தது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ அதனை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜனவரி 26, அதாவது குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் 2026 குடியரசு தினம் சிறப்பு விருந்தினர்கள் யாரெல்லாம் பங்கேற்றினார்கள் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஊர்சுலா வான்டர் லெயன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, தேர்ட் ஒன், டாப்ஸ் திட்டம் எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் ஜனவரி 1, 2026. டாப்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து என்னன்னா, தமிழ்நாடு அஷ்யோர்ட் பென்ஷன் ஸ்கீம். ஓகேவா? தமிழ்நாடு அஷ்யோர்ட் பென்ஷன் ஸ்கீம். நெக்ஸ்ட், டாப்ஸ் திட்டத்தின் கீழ் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் எவ்வளவு அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதற்கு வந்து கடைசி அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியின் வந்து இதோட பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா 50% அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓய்வு பெறும் பணியாளர்களுக்கு நிதி பாதுகாப்பு வழங்கும் வகையில் இந்த திட்டம் வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, TNWE சேஃப் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2026 TNWE சேஃப் திட்டத்தின் தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் மு.க. ஸ்டாலின். அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வைத்துள்ளார். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், TNWE சேஃப் திட்டத்திற்கு நிதியுதவி வழங்கும் சர்வதேச அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சரியான பதில் உலக வங்கி. பெண்களின் தொழில் வளர்ச்சி மற்றும் பாதுகாப்பு முயற்சிகளுக்கு உலக வங்கி ஆதரவு வழங்குகிறது. நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், TNWE சேஃப் திட்டத்தின் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெண்களின் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடையது அப்படின்ட்டு இதுக்கு சரியான பதில். பெண்களுக்கு வந்து பாதுகாப்பான பணி சூழல் மற்றும் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்குவதே இதன் நோக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, HPV தடுப்பூசி வந்து எதற்கு வந்து போடுதாங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதாவது சர்விக்ஸ் கேன்சரை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக HPVC வந்து தடுப்பூசி போடுறாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து எந்த ஏஜில் வந்து போடுறாங்க அப்படின்னா 14, அதாவது 14 வயது சிறுமிகள்லேருந்து போட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்க வந்து இந்த இலவச தடுப்பூசி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, HPV தடுப்பூசி எந்த நோயை தடுக்க உதவுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இதோட எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள். ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் தொற்றால் ஏற்படும் புற்றுநோயை தடுப்பதில் இந்த தடுப்பூசி முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஏஜில் போடுவாங்க? 14. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாடு சட்டப்பேரவை ஜனவரி 2026 நிறைவேற்றிய முக்கிய நீர்வள சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் வந்து என்னென்னா, தமிழ்நாடு நீர்வள ஒழுங்குமுறை மேலாண்மை மற்றும் மேம்பாட்டு மசோதா 2026. ஓகேவா? ஸோ இது வந்து எதுக்கு வந்து அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா, நீர்வளங்களை திறம்பட நிர்வகித்து பாதுகாப்பதே இந்த மசோதாவின் முக்கிய நோக்கம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, TNWE சேஃபோட எக்ஸ்பென்ஷன் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு உமன்ஸ் எம்பவர்மெண்ட் அண்ட் சொசைட்டி ப்ராஜெக்ட். ஓகேவா? தமிழ்நாடு உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் சொசைட்டி ப்ராஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. NSO வெளியிட்ட 2025 முதல் 26 வரை இந்தியாவின் GDP வளர்ச்சி விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான பதில் வந்து 7.4%. 7.4%. இந்த மதிப்பீட்டை வந்து தேசிய புள்ளியியல் அலுவலகத்தில் வந்து வெளியிட்டது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, NSO எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான பதில் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம். புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம், MOSPI. ஓகேவா? ஸோ MOSPIயோட இங்கிலீஷ் எக்ஸ்பென்ஷன் வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் NSOட எக்ஸ்பென்ஷன் பார்க்கலாம். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சோர் முயற்சிகளை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஓகேவா?
செயற்கை நுண்ணறிவு தொடர்பான திறன்களை மேம்படுத்த இந்த திட்டத்தை வந்து தொடங்கப்பட்டது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, சோர் திட்டம் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செயற்கை நுண்ணறிவு அதாவது ஏஐ திறன் மேம்பாடு துறையோட தொடர்புடையது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பம் குறித்த அடிப்படை அறிவையும் திறன்களையும் வழங்குவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் அப்படின்ட்டு சொல்லி. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, MOSPAயோட எக்ஸ்பென்ஷனும் நெக்ஸ்ட்டு சோர் அதாவது SOAரோட எக்ஸ்பென்ஷனும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் கேட்கிற 2 கொஸ்டின்ஸ்க்கும் யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்ப்போம். ஓகேவா. பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 மற்றும் குரூப் 2A, VA போன்ற தேர்வுகளுக்கான தினசரி வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி.